வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தேர்தல் களத்தை நோக்கி காய் நகர்த்தும் தமிழக கட்சிகள். திமுகவுக்கு மாற்றாக பிஜேபியை உருவாக்க முயற்சியா? மும்மொழி கொள்கையால் அதிமுக ஓரங்கட்டப்படுகிறதா? பிஜேபி, விஜய், சீமான் கட்சிகள் எடுக்கப் போகும் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். தற்பொழுது அரசியல் களம் பரபரப்பாகவே காணப்படுகிறது. அதாவது திமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடர்ந்து அது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போன்று அதிமுகவும் இந்த தேர்தலில் பல்வேறு வியூகங்களை வகுப்பதற்கும் மெகா கூட்டணியை அமைப்பதற்கும் காய்களை நகர்த்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் எப்பொழுதுமே தமிழக களமானது திமுக அதிமுக என்று இருந்த ஒரு களத்தில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு பிஜேபியும் சற்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே இது 2026 வாக்குகளாக மாறுமா? பிஜேபிக்கு எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக என்ற அளவில் இருந்த தமிழ்நாட்டை தற்பொழுது திமுக பிஜேபி என்ற அளவில் மாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இப்பொழுது கிட்டத்தட்ட வார்த்தை போர்கள் பார்க்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும், அதாவது திமுக அதிமுக என்ற நிலை மாறி தற்பொழுது திமுக பிஜேபி என்ற அளவில் தற்பொழுது அதிகப்படியான செய்திகள் நமக்கு வெளிவருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வார்த்தை போர்களும் அவர்களுக்கு மத்தியில் நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக எடுக்கப் போகக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்து பல தேர்தல்களில் அவர்கள் தோல்வி முகமாகவே சந்தித்திருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த கட்டமாக கூட்டணியை எவ்வாறு அமைத்து அந்த 2026 தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே சூழ்நிலையில் முக்கியமாக இப்பொழுது சீமான் அவர்கள் தொடர்ந்து தனித்தே போட்டியிட்டு வருகிறார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளும் இருக்கிறது. அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார்? தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் இந்த இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவினார். அதில் டெபாசிட் இழக்கக்கூடிய சூழல் இருந்தது. பெரியார் அவர்களுடைய கையில் எடுத்தும் கூட அந்த ஒரு ஆயுதம் அவருக்கு பலன் அளிக்கவில்லை. அடுத்ததாக அவர் எதை நோக்கி செல்வார் என்ற ஒரு களம் இருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது மும்மொழி கொள்கையானது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது புதிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு தரக்கூடிய நிதி தரப்படும் என்று மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஹிந்தி திணிக்கும் முயற்சியை தொடர்ந்து மத்திய அரசு செய்து வருவதாக தமிழகத்தில் கூடிய அனைத்து கட்சிகளுமே, பிஜேபி தவிர அனைத்து கட்சிகளுமே ஒட்டுமொத்தமாக கூறி வருகிறது. எனவே இந்த புள்ளியில் நாம் பார்க்கும் பொழுது கூட்டணிகள் எவ்வாறு அமையும், இந்த மும்மொழி கொள்கை வேறு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஏனென்றால் சீமான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இந்த பெரியார் விஷயத்தில் பொறுத்தவரையில் பிஜேபியின் கருத்தை உடன்பட்டு பல கருத்துக்களை அவர் தெரிவித்து வந்தார். இதனால் அவர்கள் கூட்டணி அமையுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்போ மும்மொழி கொள்கை என்று வரும்பொழுது அனைவருமே அதற்கு எதிர் நிலைப்பாட்டிலேயே இருக்கிறார்கள். எனவே இது ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களமானது எதை நோக்கி நகர்கிறது என்பது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் நாம் தமிழர் கட்சியின் திரு ஜான் பால் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஹரிஹரன் ராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம். அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திரு காமேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு விஜயகுமார் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். அதாவது இப்போது அதிமுக திமுக என்ற ஒரு நிலைதான். எண்ட் ஆஃப் த டே எந்த கட்சிகள் வந்தாலும் மக்கள் ஓட்டளிக்க செல்லும் பொழுது இந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பதுதான் தமிழகத்தின் நிலை. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய வார்த்தை போர்களை பார்க்கும் பொழுது திமுகவா பிஜேபியா என்ற அளவில் மாறி இருக்கிறதா? அதிமுகவை பற்றிய பெரிய அளவில் பேச்சுக்களே இல்லை என்பது போன்ற ஒரு செய்திகள் இருக்கிறது. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வரலையும் என் கட்சியை பற்றி அதிமுகவை பற்றியே தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. அதனால் அதிமுக எப்பவுமே அதிமுக சுற்றியே தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சுழண்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இதய தெய்வம் அம்மாவும் இந்த இயக்கத்தை கட்டி காத்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட மிகப்பெரிய கட்சி, 2.5 கோடி தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சி. அதனால் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் எப்போதும் போட்டி. வேறு யாரும் போட்டிக்கு வர முடியாது. அப்படி அவர்கள் வந்தார்கள் என்றால் கூட 3வது இடம் 4வது இடத்துக்கு தான் வருவார்கள். அதனால் ஆட்சி கட்டலில் அமரப்போவது 2026 அதற்கான வியூகங்கள் அமைத்து களப்பணியில் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் இப்போ கூட 82 பொறுப்பாளர்களை போட்டு, மாவட்ட பொறுப்பாளர் போட்டு, பூத்து கமிட்டியெல்லாம் போடுறதுக்கு, முகவர்களை அமைப்பதற்கு எங்களுடைய பணி தொய்வென்று நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் எங்களுக்கும் நீங்கள் சொல்கிற இதுவே கிடையாது. எங்களுக்கும் ஆளுங்கட்சி திமுகவிற்கும் தான் போட்டி என்பது.
இப்போ மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர்ந்து திராவிட கட்சிகள் வந்து அதை எதிர்த்து தான் வருகிறது. ஆமாம். உங்களுடைய நிலைப்பாடு இப்போ என்ன? திமுக போராடும் பொழுது அவர்களுடைய சேர்ந்து நீங்களும் போராடுவீர்களா? இல்லை, அதாவது வந்து நாங்கள் வந்து எப்பவுமே இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. அதுக்கு எங்களுடைய அறிக்கையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கொடுத்துட்டார்கள். இந்த மும்மொழி என்பது வந்துட்டு என்னென்னா, எப்பவுமே திமுகவுக்கு வந்துட்டு ஒரு அவசரம் என்றால் ஒரு அவங்களுக்கு ஒரு இருந்தாவது ஒரு சூட்சுமத்தில் ஏதோ ஒரு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படுகிறது, மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது, திமுகவுக்கு ஒரு சாதாரண ஆயுதமாக அது பயன்படும், மொழி போகிற கையில் எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு அவர்கள் போராடுவாங்க. இப்போ 4 ஆண்டுகளில் அவர்கள் எந்த வித சாதனையும் மக்களுக்கான சாதனைகள் அவர்கள் செய்யவே இல்லை. திருப்பி மீண்டும் அவர்களை மக்களை போய் சந்திக்கணும். மக்களை போய் சந்திக்கிறதுக்கு என்னென்னா, மத்திய அரசு வந்துட்டு மும்மொழி கொள்கையை கொண்டு வருகிறது பார், அதை எதிர்த்து களம் கண்டுவது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சந்திப்பதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக திமுக இன்றைக்கி கையில் எடுத்திருக்கு. நாங்கள் வந்து இந்தி திணிப்பை எப்போதும் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தியை திணிக்கக்கூடாது. விருப்பப்பட்டு அவர்கள் படித்தார்கள், அது வந்து அவர்கள் விருப்பம், அதை நாங்கள் தடுக்க போவதே இல்லை. ஆனால் இந்திய எதிர்ப்பை கையில் வச்சு நாடகம் ஆடி மக்களை ஏமாற்றி ஒரு அரசியல் செய்கின்ற திமுகவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம். எங்களுக்கு வருது, அவர்கள் ஒரு தளத்தில் இருந்து இந்திய எதிர்ப்புக்காக போராடினால் நாங்கள் ஒரு தரத்திலிருந்து நாங்கள் இந்தியை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டே தான் இருப்போம். இப்போ மறுபடியும் சொல்லப்படக்கூடியது அந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து ஹிந்தி திணிப்புன்றது கிடையாது, 3வதான ஒரு மொழியை நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. காங்கிரஸ் கூட கொண்டு வரும்பொழுது கல்விக் கொள்கை கொண்டு வரும்போது ஹிந்தின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போது பிஜேபியோடைய அந்த தேர்தல் இந்த புதிய கல்விக் கொள்கையில் அந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லை, 3வது மொழி அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மொழினாலும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. அது ஹிந்தி திணிப்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை கட்டாயப்படுத்தக்கூடாது, சட்டமாக கொண்டு வரக்கூடாது. அவர்கள் விருப்பப்பட்டு படிக்கணும்னும்போது படிச்சுக்கலாம். அது வந்து அவங்க விருப்பமாக இருக்கணுமே தவிர நீங்கள் கட்டாயப்படுத்தி அதை சட்டமாக்கி அதை இதுவாக பண்ணுறதில்ல. இப்போ நீட் தேர்வு கூட தான் அப்படி சொன்னீங்க, ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிச்சிட்றாங்கன்னா மருத்துவக் கல்லூரி படிப்பாங்க. இன்றைக்கி அதே நீட் தேர்வை எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறதானே செய்கிறோம். அதனால் நீங்கள் கட்டாயப்படுத்தி சட்டமாக்காதீங்க. அந்தந்த மாவட்டத்தில் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ, அவர்கள் மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். படிக்கிறதுனால இதுதான் நல்லது தான். ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க, திரிப்பாதீங்க. ஏன்னா நாங்கள் பேரறிஞர் அண்ணாவினுடைய இயக்கம், அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள். நாங்கள் 1939 45 வரையில் நடந்த முதல் மொழி போர் ஆகட்டும், 2வது 1965 நடந்த மொழி போர் ஆகட்டும், தாளமுத்து, நடராஜன், கோடம்பாக்கம், சிவலிங்கமும் அரங்கநாதனும், பீளமேடு சண்முகம், வீராளிமலை சண்முகமும் உயிர் பலியை கொடுத்து தன் தேக்கு மர தேகத்தை இந்த தமிழுக்காக உலகத்திலே ஒரு மொழிக்காக உயிரை கொடுத்து மொழியை காப்பாற்றின இனம் தமிழினம். அந்த இதில் இருந்து நாங்கள் பின்வாங்குவதில்லை. எங்கள் மீது எது ஆக்கிரமிப்பு செய்தாலும், எங்களை அடிமைப்படுத்தி நினைத்தாலும் அவர்களை எதிர்த்து களம் காண்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் முதன்மையான அதிகமாக ஆண்டது அதிமுக தான் பொறுத்த வரைக்கும். இப்போ தமிழோட நிலைமை எப்படி இருக்குது? தமிழ் ஒரு கட்டாயம் பாடமும் ஆக்கப்படலை. நம்ம பேசக்கூடியதில் கூட தமிழ் ஆங்கிலம் கலந்து தான் நம்ம பேசக்கூடிய ஒரு தங்கிலீஷாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ 3வது மொழி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம் சொல்கிறீங்க, தமிழை என்ன காப்பாற்றுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுகிறது. அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்துட்டு பேசும்போது சொன்னார். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு விருந்தினர் வரவேற்று தொடர்ந்து பேசலாம். நம்முடைய இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த வழக்கறிஞர் முனைவர் GS மோகன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து பேசுங்க. பேரறிஞர் அண்ணா பேசுகின்ற போது அண்ணா அவர் சொன்ன அந்த வார்த்தையில் அண்ணாவினுடைய பெயரை வைத்து இயக்கத்தை நடத்தியிருக்கிற நாங்கள் அண்ணாவினுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் தடம் மாறியது கிடையாது. அண்ணாவினுடைய வழியிலே படிக்கிறோம். அண்ணா சொன்னார், ஏற்கனவே ஒரு ஓட்டை தொலை இருக்கிறது, குட்டி போகிறதுக்கு இன்னொரு தொலை தேவையா? இங்கே இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும், அவர்கள் தாய்மொழி தான் எந்த மாநிலமாக இருந்தாலும் அவர்களுடைய தாய்மொழி முதன்மை மொழியாக இருக்க வேண்டும், இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கட்டும் அப்படின்னு அண்ணா சொன்ன காலத்தினால தான் இன்று நம்ம ஒரு 30-40 ஆண்டு காலத்தில் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் சிறந்து இன்றைக்கி வெளிநாடுகள் போய் படித்து அவர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள் என்றால் அதற்கு ஆங்கிலம் படித்த காரணத்தில் தான். இந்தி படித்த வட மாநிலங்கள் எல்லாம் யாரும் போயிட்டு வெளிநாடு அமெரிக்காவிலையோ இல்லை ஐரோப்பா கண்ட்ரிகளோ வெளிநாடுகள் போய் கோல வச்சவில்லை. சரி, காரணம் என்னன்னா நம்ம ஆங்கிலத்தை படித்தார்கள், அவர்களுடைய தாய்மொழியை படித்தார்கள். இதன் காரணமாக அதாவது தமிழ் வந்துட்டு மெல்ல சாகும்ன்றதெல்லாம் இது. தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது, தமிழ் இருக்கிறது, இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் நிறைய பேர் பிள்ளைங்க இன்னைக்கு ஆங்கில மொழியை
படிக்கிற காரணத்தினால இதா இருக்கு. தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்களுடைய ஆட்சியில தமிழை படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். தமிழுக்கு மேலும் மேலும் இந்த ஆட்சியர் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டு காலகட்டத்தில் வெறும் நாடகம் ஆடுகிறார்களே தவிர தமிழுக்கு இவர்கள் எதுவும் செய்யவே இல்லை. இந்திய ஒரு பூச்சாண்டியை காமிச்சுக்கின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை வேஷம் போடுவதற்காக இன்று வந்திருக்கிறார்கள். இந்த தமிழை வந்துட்டு இரண்டாவது சுற்றுல பேச கண்டிப்பா சார். திரு மோகன் சார், இப்போ இருக்கக்கூடிய களத்தில் இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்குது. அதை வந்து அப்பப்போ ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும்போது ஒரு ஆயுதமாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை விஜயகுமார் அவர்கள் வச்சுருக்காங்க. இல்லை, ஆயுதமாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உலகத்திலேயே தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி தான். அதுல மாற்று கருத்து கிடையாது இல்லையா? அப்பேற்பட்ட மொழி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அதற்கு தானே முதல் முன்னுரிமை கொடுக்க முடியும். என் தாய்மொழியை அழித்து மற்றொரு மொழி வருவதற்கு நாங்கள் எப்படி இடம் கொடுக்க முடியும்? அந்த அடிப்படையில் தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும் தான் இப்பொழுது இருமொழி கொள்கையை கடைபிடிக்கின்றார்கள். அடிப்படையே தான். மூன்றாவது மொழி என்னை ஆதிக்கம் செலுத்திவிடும் என்று கருதினார்கள். 1963 இது போற மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. இந்தியை திணிக்கப்பட வேண்டும் என்று. 67 தேர்தலின் போது இந்தி திணிப்பு என்ற அடிப்படையில் தான் அங்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. அந்த களத்திலே நானெல்லாம் போராடி என் மேல வந்து குண்டு பாய்ந்தது. டியர் கேஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நான் வந்து அட்மிட் ஆயிட்டேன் அது ஹாஸ்பிட்டல்ல. அப்போ தமிழுக்காக தானே குரல் கொடுத்தோம். நான் அப்போ வந்து பள்ளி மாணவன். அப்போ பள்ளி மாணவனாக இருந்தாலும் கல்லூரி மாணவன் என்னுடைய மொழியை அடித்து இன்னொரு மொழி வருவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை அந்த காலத்திலே. அப்பொழுது ஜனத்தொகை 4 கோடி. புரியுதுங்களா? 1967. இப்போ ஜனத்தொகை 8.5 கோடி. இதுல என்ன சிந்தனைகள் எப்படி நம்ம பார்க்கணும்னா, நம்முடைய தமிழ் மொழியை ஆதிக்கம் செலுத்துவதற்கு எந்த மொழியும் நாம் அனுமதிக்க மாட்டோம் என்பது ஒரு புறம். இரண்டாவது மொழியாக கம்யூனிகேஷன்ல ஆங்கிலம் இருக்கிறது இல்லையா? அப்போ இருமொழி கொள்கை போதுமா, மும்மொழி கொள்கையை ஏன் நாம் கடைபிடிக்க கூடாது என்று மத்திய அரசு கேட்கிறது. மத்திய அரசுல என்னன்னா, இந்த மும்மொழி கொள்கை ஏற்கனவே சொன்னதை போல நாங்கள் வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட் தான், இது கம்பல்சரி இல்ல. அதுல வந்து நிறைய மொழிகள் இருக்கிறது. அவர்கள் சொன்னதை போல அந்த ஆப்ஷன் மொழியில மலையாளம் இருக்கு, கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, பல மொழிகள், அதுல இந்தியும் இருக்கு. அதாவது உங்களுக்கு மூன்றாவது மொழியாக எதை ஒண்ணா சூஸ் பண்ணலாம் தான் இப்ப மத்திய அரசு வந்து சொல்லி இருக்கு. அப்புறம் ஹிந்தி திணிக்கிறது நம்ம ஏன் சொல்றோம்? இல்ல இதுல அதுதான் இப்ப அடிப்படை. நம்ம 67க்கு அப்புறம் நம்ம ஆய்வு செய்யல. பள்ளி மாணவர்களை அழைத்து மும்மொழி கொள்கையை நீங்கள் வந்து வரவேற்கிறீர்களா, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா, இதனால் தமிழுக்கு ஏதாவது ஆபத்தான விளைவுகள் ஏற்படுமா என்று பெற்றோர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் அல்லது மாணவர்களையும் நம்ம ஆய்வு செய்யல. இது வரைக்கும் ஆய்வு செய்யலன்றது இல்ல. நீங்க அப்ப சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கிறவங்க எல்லாம் வந்து ஹிந்தி வேணும்னு தானே போறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப அவங்க கிட்டத்தட்ட அந்த சதவீதத்தை வந்து நம்ம ஹிந்திக்கு ஆதரவான ஓட்டுகளை எடுத்துக்கலாமா? இல்ல, சிபிஎஸ்இல வந்து அவங்க கம்பல்சரியா ஹிந்தி இருக்கல. மூணாவது மொழி ஹிந்தி தான் அங்க. சரி. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் ஆக்சுவலா கிட்டத்தட்ட நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்கிறது பார்க்கின்ற பொழுது 37,200 அரசு பள்ளிகள் இருக்கிறது. எய்ட்ஸ் பள்ளிகள் பள்ளி கவர்மெண்ட் தனியார் பள்ளியுடன் சேர்ந்து அந்த 403 மொத்தமே பாத்தீங்கன்னா 45,610 பள்ளிக்கூடங்கள்ல இருமொழிகள் தான் இருக்கிறது. அங்க வந்து தேர்ட் லாங்குவேஜ் இல்ல. ஆனா தனியார் பள்ளியில இதை விட 56% தனியார் பள்ளி தான் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல. அப்போ அந்த இடத்துல சிபிஎஸ்இ அண்ட் அதர் ஸ்கூல்ஸ் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்லாம் அவங்க தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரியா பண்றாங்க. ஓகே. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது பண்ணுவதில்லை. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்தை பேஸ் பண்ணி நம்ம இப்போ அசஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில போங்க, பள்ளிக்கூடத்துக்கு போங்க, கல்லூரிக்கு போங்க, அந்த பெற்றோர்களை சந்திங்க, அந்த ஆசிரியர்களுடைய சங்கங்கள்லாம் இருக்கு, அவங்க எல்லாம் நீங்க கருத்து கேளுங்க. நம்முடைய மும்மொழி இல்ல, இந்த மும்மொழி ஆக்சுவலா அந்த டிராஃப்ட் வந்தது இல்ல சார். முதல்ல வந்து இந்த கல்விக் கொள்கை வரும்போது டிராஃப்ட் வந்தது, அதை பத்தின விவாதங்கள் இருந்தது, அதுக்கான ஓட்டெடுப்புகள் இருந்தது, அதெல்லாம் அப்புறம் தானே அதை வந்து மசோதாவை கொண்டு வந்தாங்க. ஆமா. ஆனா இப்ப லேட்டஸ்டா அவங்க நீங்க அப்போ உங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ நீங்க உங்க கருத்துக்கள் தெரிவிச்சிருப்பீங்களா? அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தானே அவங்க மசோதாவை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆனா மக்களுடைய கருத்தை இவங்க ஆய்வு பண்ணாங்கன்னா எந்த கட்சியும் பண்ணல. சரி. அந்த காலத்துல பண்ணதுதான் அந்த ஆய்வு அப்படியே இருக்கிறது. நம்முடைய கொள்கையே இருமொழி கொள்கை தான் நம்ம வந்து அந்த காலத்துல இருந்து கடைபிடிக்கிறோம். சரி, நம்ம அடுத்த சுற்றுல என்ன விரிவா பேசுவோம் மோகன் சார். நான் மறுபடியும் வரேன். திரு ஹரிஹரன், உங்களுடைய பார்வை என்ன? இப்போ வந்து தொடர்ந்து இப்போ திமுகவா
பிஜேபியான்ற ஒரு நிலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் சென்று கொண்டிருக்கிறதா அப்படின்றத அப்போ உங்கள் மேலே வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி திமுக செட் பண்ணுற நரேட்டிவ் ஒவ்வொன்றுத்தையும் பாருங்களேன். மும்மொழி கொள்கையே நாங்கள் உயிரையே கொடுத்து கூட நாங்கள் இருமொழி கொள்கையை தாண்டி போக மாட்டோம் அப்படின்னு நான் உதயநிதி சொல்கிறார். எப்போவுமே லைஃப்பில் ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு விஷயத்தில் ஒழுக்கமாக இருந்து நான் ஒரு விஷயத்த செய்யாத போது உங்களை கூப்பிட்டு சார் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். கரெக்டாக நான் ஹிந்தி படிக்காத போது உங்களை சொல்லலாம் சார் ஹிந்தி படிக்க வேண்டாம் தமிழை காக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது? ஹிந்தின்ற ஒரு கிளாஸ் வைக்கிறாங்களா இல்லையா? இவங்க நடத்தக்கூடிய எல்லா பள்ளியிலையுமே ஹிந்தி ஒரு பெரிய ஒரு லாங்குவேஜாக நடத்துகிறாங்க. பல சிபிஎஸ்சி ஸ்கூலில் ரன் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க சார்ந்த அமைச்சர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா ஸ்கூல்லையுமே ஹிந்தி இருக்கா இல்லையா? அடிப்படையிலே ஹிந்தி இவங்க பள்ளிக்கூடத்துலையும் இவங்க பிள்ளைகளும் அவ்வளோ அழகாக ஹிந்தி படிக்கிறாங்க, அவ்வளோ சுபிக்ஷமாக வாழ்கிறாங்க. இதே தான் நாங்களும் சொல்கிறோம், உங்கள் பிள்ளை மட்டும் படிக்கக்கூடாது, அரசாங்க பிள்ளைகளும் படிக்கணும்னு நினச்சது தப்பா? ஒரு மத்திய அரசு இவங்க என்ன நினைக்கிறாங்க, தான் குடும்பத்தில் இருக்கவங்க ஹிந்தி படிக்கணும், தான் குடும்பத்தில் இருக்கவங்க பார்லிமெண்ட்டுக்கு போகணும். நாங்களாம் பல்ல காமிச்சிட்டு போகிறதா? அப்போ நான் என்ன கேட்குறேன், ஏழை பிள்ளைகளுக்கு பேசுறதுக்கு யார் இருக்கா? இப்போ மும்மொழி கொள்கையை படிப்பதனால தமிழ் எங்கே அழிய போகுது? சரி, இவ்வளோ நாள் இருமொழி கொள்கை இருக்குது, தமிழை வாழ வச்ச இவங்க லட்சணம். இன்னைக்கு ஒரு சென்சஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனை பிள்ளைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க சரளமாக தெரியுது, எத்தனை பிள்ளைங்க பிழையோடு எழுது. 5ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு 1ஆம் கிளாஸ் ஐக்கியூ தான் இருக்குன்னு சொல்லி ஒரு தரவுகள் வருது. இன்னைக்கு கல்வித்தரம் எவ்வளவு குறைஞ்சு போச்சு. சிபிஎஸ்சி நீங்கள் அங்கங்கே தெரு ஸ்கூலை திறந்து அவ்வளோ விளம்பரம் பண்ணி பசங்களை சேர்க்குறீங்க. ஆனால் வெளியே ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஹிந்தி படிக்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறோம், மத்திய அரசு ஹிந்தின்றது மென்ஷன் பண்ணல, எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஏங்க, ஒரு மாணவனுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு பணம் கட்டி படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் ஹிந்தி பிரச்சார சபா போகலாம், இல்லை மலையாளத்துக்கு கிளாஸ் போகலாம், தெலுங்கு கிளாஸ் போகலாம். ஒரு ஏழை பிள்ளைக்கு, ஏழைங்களை பற்றி சிந்திக்கவே மாட்டீங்களாங்க? திமுக என்ன பண்ணுது? எங்க மேலே பழிய போடுது, மக்கள் மேலே பழிய தீக்குது. இது என்ன போக்கு? இது நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் அதுக்கான தொகையெல்லாம் தருவோம், 2152 கோடி. அதாவது ஒரு விஷயம் தான் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டே இருக்காரு. ஒரு விஷயங்க, ஒரு நல்லது இந்த மக்களிடையே போய் சேரணும். இடர்பாடுகளாக இவங்களா இருக்காங்க, ஹிண்ட்ரன்ஸா இருக்காங்க, நடுவில் நின்று மக்களுக்கு எதுவும் போய் சேர்ந்துடக்கூடாது. நாங்க தொடர்ந்து 70 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கோம், திடீர்னு நீ எப்படி காப்பாத்துவ? இந்த சூப்பர் ஹீரோவா நீ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை, குறிப்பா எங்க தலைவர்களை, ஆளுநரை அவர்கள் தொடர்ந்து இப்போ ஒரு தரம் தாழ்ந்து விமர்சித்தார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள். நீங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கடந்து வந்த பாதை எடுத்து பாருங்க, எவ்வளவு கொச்சையா பேசுறது, ஒரு ஆளுநரை ஒருமையில பேசுறது, பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் ஒருமையில பேசுறது, ஒரு மாண்புமிகு நிதியமைச்சரை உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்கறது. அப்பெல்லாம் இனிச்சது இல்ல. அப்பெல்லாம் ஐயோ எங்க சின்னவர் எளிமையா பேசுறாரு, யதார்த்தமா பேசுறாருன்னு முட்டு கொடுக்க தெரியுது இல்ல. நீங்க சார், நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அதான் சார் நானும் எடுத்தாகணும். நீங்க கம்பு எடுத்து ஓடி வரீங்க, நான் கை கட்டி நிக்கணுமா? புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் நாகரிகத்தின் உச்சம், ஒரு படிச்ச ஐபிஎஸ் அதிகாரிங்க. நாங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு சமுதாயத்தில் களத்தில் மக்களுக்காக நிற்கிறோங்க. அண்ணன் ஸ்டாலின் அவருடைய மகன் ஐயா கருணாநிதி அவருடைய பேரன் என்கிறத தாண்டி இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்றது யாருங்க இருக்கா? இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு ஒரு ஹேஷ்டேக், எதுக்கு, என்ன பர்பஸ்? தமிழக மக்களுக்கு நாங்கள் என்ன வஞ்சகம் செஞ்சுட்டோம்? நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் மக்களிடையே நாங்கள் அன்பை கொடுத்து மக்களுக்கு திட்டத்தை கொடுக்குற எங்களையே நீங்கள் இப்படி பேசும்போது தான் நாங்களும் ரிட்டாலியேட் பண்ணுறோம். என்னென்னு கெட் அவுட் ஸ்டாலின். தமிழகம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவு இருக்கு, எங்க ஆட்சியை பார்க்கும்போது என்னெல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு முதலமைச்சர் வாசகம் பேசுறாரு. இன்னைக்கு 15 லட்சம் பேருக்கு மேல அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க, ட்வீட் போடுறாங்க. அப்ப எதிர்ப்பே இல்லையா தமிழ்நாட்டில் உங்களுக்கு? சார், நாங்க மக்களுக்கான ஆட்சி சார். அண்ணன் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையோ இல்ல அவங்க கூட்டணி கட்சியோ இருமொழி கொள்கை எத்தனை வருஷம் சார் ஏமாத்துவீங்க? இன்னும் சில பேர் சொல்றாங்க நாங்கள் இருமொழியில சாதிச்சிட்டோம், அந்த நார்த் ஸ்டேட்ல என்ன நடந்துச்சு, மும்மொழி கொள்கை தானே, என்ன பண்ணீங்க நீங்க? நாங்க வளர்ந்துருக்கோன்றது ஒப்புக்கொள்றோம், அப்படி நின்றது. அதுக்கு மேலும் வளர முயற்சிக்கிறோங்க. இல்ல நீங்க தமிழ்நாட்டை அந்த வட மாநிலம் மாதிரி கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கிறீங்கன்றது நல்லது. எந்த மாநிலத்துல இருந்தா என்ன, வட மாநிலம் குறைஞ்சு போச்சு சார். இந்த பழைய அந்த பூசுத்திர கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. வட மாநிலம் தேயுது, இங்கதான் நாங்க வாழ்றோம், அதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு வட மாநிலங்கள் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. குறிப்பா யூபி போன்ற கல்வியில இல்லைங்க, எல்லா துறையிலும் வளர்ச்சி இருக்குங்க. நீங்க ஒரு தரவுகளை பார்க்கணும். நல்ல ஒரு பையன் புசிட்டிக்கா நல்ல ஹெல்த்தியா இருக்க பையனையும் ஒரு சாப்பாடே சாப்பிடாம சூம்பி போன பையனையும் கம்பேர் பண்றது தப்பு. அந்த ஸ்டேட்ஸ்ல நலிவடைந்த மாநிலங்களாக இருந்தது இன்னைக்கு தான் நாங்க கையில் எடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய அளவில் growth எடுத்திருக்கோம். சரி, ஓகே. அப்படி இருக்கக்கூடிய மாநிலங்களை கையில் எடுத்து நல்ல ரிசோர்சஸ் உள்ள மாநிலத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீர்களா,
நான் உங்களை காப்பாற்றி காமிட்டேன்னு சொல்லி அப்பாவும் பையனை இன்னைக்கு நாடகம் பண்றாங்க. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். மாதிரி ரெண்டு பேரோட கருத்துக்கள் கேட்க வேண்டியிருக்கு. திரு ஜான்பால், இந்த அரசியல் சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கூட்டணிகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்லை வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து தனித்து தான் நிற்குமா? அனைவருக்கும் வணக்கம். முதலாவதா வந்து இந்த தலைப்புல நான் ஒரு சில வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். திமுக, அதிமுக, பிஜேபின்னு போடுற நீங்க நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தையுமே நாத்தாக்கா தாவேக்கான்னு போட்டா சிறப்பா இருக்கும். இந்த ஊடகங்களுக்கு அன்பான வேண்டுகோள். அது சீமான் கட்சி, விஜய் கட்சின்ற கடந்து 38 லட்சம் வாக்குகள் மக்களால் போடப்பட்ட ஒரு கட்சி, தேர்தல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இனி வரும் காலங்களில் இந்த மாறுதலுக்கு உட்படுத்துவீங்கன்னு நம்பிக்கையோட இந்த கோரிக்கையை வச்சு என்னுடைய உரையை தொடக்கிறேன். அப்புறம் நெறியாளரை நீங்க தொடங்கும் பொழுதே ஈரோடு இடைத்தேர்தலை குறிப்பிட்டு நாத்தாக்காவை சார்ந்து நீங்க பேசியதுனால, ஈரோடு இடைத்தேர்தலில் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் குறித்து நிறைய விமர்சனங்களை நாம் தமிழர் வச்சு வைத்தது அது தோல்வி அடைந்துட்டது. அதாவது தோல்வி அடைஞ்சது, கட்சி தோல்வி அடைஞ்சு சொன்னேன். அந்த கருத்தை பத்தி நான் சொல்லல, அதை முன்னெடுத்தாங்க, ஒரு ஆயுதமா முன்னெடுத்தாங்க. ஆனாலும் கூட அந்த தேர்தல்ல டெபாசிட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, குறைவான வாக்குப்பதிவுகளை நாத்தாக்கா பெற்றுச்சு அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 25,000 நெருங்கி வாக்குகளை நாம் தமிழர் கட்சியானது பெற்றது. நாங்கள் எங்குமே ஐயா பெரியாரை குறித்து தரம் தாழ்ந்து பேசவில்லை. அவர் பேசிய கருத்துக்களை தான் இன்று வரைக்கும் பேசிக்கிறோம். அவர் பேசி விடுதலை இருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பேசுவோம். மற்றபடி நாங்க எந்த மாற்று கருத்தும் பேசல. அப்புறம் இன்னொரு விஷயம், பிஜேபி நாத்தாக்கா அந்த விஷயம் சார்ந்து நாம் தமிழர் கட்சி வைத்த இதுக்கு முன்னாடி பிஜேபி வைத்த அதே பெரியார் குறித்தான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சியும் வைத்தது. அதனால அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது போல ஒரு தொனி இருக்கின்றது அப்படின்றது நீங்க கருத்தா வச்சுக்க. நாம் தமிழர் கட்சியும் எங்களுடன் செந்தமிழ் சீமானும் சரி ரொம்ப தெளிவா ஒரு கருத்தியில பேசுறோம். எங்கள் இனத்தினுடைய எதிரி காங்கிரஸ், இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களை கொன்று வைக்கப்பட்டு வேடிக்கை பார்த்த இனத்தின் எதிரி காங்கிரஸ் என்றும், இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தின் எதிரி பாஜக என்றும் ரொம்ப தெளிவா இந்த கருத்தில நாங்க பேசுகிறோம். இது ஐயா ஸ்டாலின் பேசுவாரான்னு தெரியல, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசுவாங்களான்னு தெரியல, இல்ல மற்ற கட்சிகள் புதிதாக உதித்திருக்கிற கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுவாங்கன்னு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கருத்தில வச்சதுனால நாங்க எந்த ஒரு காலத்திலுமே பாஜகவோடோ காங்கிரஸோடோ திமுகவோடோ அதிமுகவோடோ கூட்டணி செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. எங்களை சார்ந்து வரக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசியம் என்ற தத்துவார்த்தத்தை, தமிழ் தேசியம் என்ற கொள்கையை ஏற்று எங்களோடு பயணிக்க தயாராக இருக்கின்ற எந்த கட்சி வந்தாலும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி முன்வைத்து தேர்தலை சந்திக்கின்றது. அப்படி எங்கள் செந்தமிழன் சீமானை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கங்கள் எங்களோட கூட்டணி இருக்க வராங்களோ அது எங்களுடன் செந்தமிழ் சீமானும் சரி, நாம் தமிழர் கட்சி தலைமையும் சரி பேசி அந்த கூட்டணி சார்ந்த முடிவுகளை முன்னெடுப்பாங்க. இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் தனித்து போட்டுகின்றது. பெண்களுக்கு இட ஒதுக்கீடு அடிப்படையில் 117 ஆண் வேட்பாளர், 117 பெண் வேட்பாளர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து தேர்தலில் போட்டியிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், மும்மொழி கொள்கை சார்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறதுனால இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தமா தெரிவிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ரொம்ப தெளிவா இருக்கின்றது. எங்களுக்கு செந்தமிழ் சீமான் ரொம்ப தெளிவா இருக்கின்றார். எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் என்பது ஆட்சி மொழியாக வர வேண்டும். தமிழ் மொழி என்பது இங்க இருக்கின்ற அனைத்து மாணவர்களும் கற்பிக்கப்பட வேண்டிய மொழியாக இருக்க வேண்டும். தமிழ் முதன்மை மொழி, தமிழ் எங்கள் தாய்மொழியாக இருக்கின்றது. தமிழ் முதன்மை மொழியாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை, ஒரு தகவலை பரிமாற்றிக் கொள்வதற்கு இங்க இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு போறோம், வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் அதிக மொழியாக பேசப்படுகிற மொழியாக இருக்கின்ற ஆங்கில மொழி நமக்கு ஒரு தேவைப்படுகின்ற மொழியா இருக்கிறனால தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த 2 மொழிகளை போதுமானது அப்படின்றத நாங்க ரொம்ப தெளிவா சொல்றோம். அதை கடந்து ஏதோ ஒரு மாணவன் இல்ல யாரோ ஒருத்தவங்க இல்ல எனக்கு ஏதோ ஒரு மொழி தேவைப்படுகின்றது, அது எந்த மொழியா இருக்கலாம், அது ஹிந்தி மட்டும் இல்ல எந்த மொழியாக இருக்கின்றலாம், அந்த மொழி எனக்கு பேச விருப்பப்படுகிறேன், நான் கற்றுக்கொள்ள தாராளமாக கற்றுக்கொள்ளலாம். இது நாம் தமிழர் கட்சி தெளிவாக சொல்லுது. ஆனால் மும்மொழி கொள்கை என்ற கோட்பாட்டை முன்வைத்து புதிய கல்வி ஹரிஹரன் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற சிபிஎஸ்இல ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு. இது வந்து ஏழை மாணவர்கள் மட்டும் அவங்க விருப்பப்படுறத காசு கொடுத்து படிக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது அவங்க விருப்பப்பட்டா கூட படிக்க முடியல. ஆனால் வந்து ஒரு பணம் இருக்கிறவங்க அந்த வாய்ப்பை பெற முடியுது. அவங்க ஆசைப்பட்டா கூட இந்த மாதிரி மும்மொழி கொள்கை வந்து இல்லாததுனால அவங்க பெற முடியலன்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு ஹரிஹரன். இல்ல, வழக்கறிஞர் ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நீங்க மாணவர்களை நோக்கி சென்று, மாணவர்களையோ இல்ல பெற்றோர்களையோ நோக்கி சென்று, பள்ளி கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களையோ பெற்றோர்களையோ இல்ல ஆசிரியர் பெருமக்களையோ நோக்கி சென்று நீங்க எங்கேயாவது சர்வே எடுத்தீங்களா, எங்களுக்கு இந்தி மொழி கட்டாயம் தேவைன்னு எந்த மாணவர்களாக சொன்னாங்களா அப்படின்னா அது இங்க இல்லவே இல்ல. அப்படி யாரும் இது வரைக்கும் சொன்னதா எந்த தகவலும் கிடையாது. அதுவும் போக அந்த கொள்கையில வந்து மும்மொழியில வந்து ஹிந்தி தான் படிக்கணும்னு இல்ல. இப்போ அதுதான் ஹரிஹரன் அதை மறுபடியும் குறிப்பிட்டு சொன்னாரு. அது ஆப்ஷன் லாங்குவேஜஸ் தான் இருக்குன்றதையும் அவர் குறிப்பிட்டு சொன்னாரு.
இப்போ வந்து நம்ம இல்ல நான் ரொம்ப தெளிவா சொல்கிறேன். இருமொழி போதும்னு சொல்லி சர்வே எடுத்தாங்களா? அடிப்படையில் முயற்சிகள் தான், அதோட முயற்சி தான் இது. அது முயற்சி தான் இது. திணிப்பதற்கான எல்லா வகையான முயற்சியை தான் இவங்க செயல்படுத்துறாங்க. அப்ப அந்த வழியை நம்ம ஏற்றுக்கொள்றது. இப்ப இந்த பிரச்சனை எங்க தொடங்குச்சுன்னு பாக்கணும். நீங்க வந்து இந்தி மொழிய, மும்மொழி கொள்கைய, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் அந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வழங்கக்கூடிய நிதியை நாங்க வழங்க முடியும்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையை மீண்டும் என்ன சொல்லுச்சு, விஸ்வரூபம் எடுக்கப்பட்டுச்சு. அப்ப இவங்க இங்க சர்வாதிகார போக்க மத்திய அரசாங்கம் என்பது கையில் எடுத்துக்குது. அப்ப இதை நம்ம வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு இப்படி சொல்ற இவங்க நாளைக்கு இல்ல, மும்மொழி கொள்கையின் அடிப்படையில் 3வது மொழியாக நீங்கள் இந்தி மொழியை தான் கட்டாயமாக படிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விட்டுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க? மாணவர்களும் பெற்றோர்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால என்ன பயன் இருக்குன்றீங்க? நீங்க இந்தியாவை கடந்து வேற எந்த தேசங்களுக்கு சென்றால் இந்தி மொழி பயன்படுமா? இல்ல, பயன்பட போறதே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, ஆங்கிலத்தை நாங்க கற்றுக்கொள்கிறோம். அதை தவிர்த்து எனக்கு ஒரு மொழி தேவைப்படுது. அது இந்தியோ, தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, இல்ல வேற நாட்டை சேர்ந்த மொழிகளோ, ஜெர்மனோ, ஏதோ லத்தீன், எந்த மொழியோ, அது ஒரு மாணவன் அவன் கற்க விரும்பும் பட்சத்துல கற்றுக்கொள்கிறான். இவங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க. என்ன சொல்றாரு அவர் வந்து, அதிகாரன் சொல்லும்போது சொல்றாரு, 2 மொழிகள் கற்பதற்கு எல்லாருக்கும் வசதி இருக்கு. 3வது மொழியான இந்தி மொழியை ஏழை எளிய மாணவர்கள் கற்பதற்கு வசதி இல்ல. இங்க இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள்ல அந்த வசதி இருக்கு. ஆனால் அது ஏழை எளிய மாணவர்கள் கிடைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதை குறித்து நம்ம வந்து கட்டாயமா பேசியாகணும். கருத்தியல் ரீதியா இதை நம்ம வந்து பேச வேண்டிய கருத்து. இதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லா மாணவர்களும் எல்லா மொழிகளும் கொண்டு போய் சேரப்படும். அவன் விருப்பப்பட்டா அவன் படிச்சுக்கிறோம். இதுதான் நாம் தமிழர் கட்சி இந்த நிலைப்பாட்டுல ரொம்ப தெளிவா இருக்கு. நான் ஐயா அதிகாரம் பார்த்து ரொம்ப ஒரு கேள்வியை மட்டும் வைத்துக் கொள்கிறேன். ஏன் நாட்டு மக்கள், மாணவர்கள் எல்லாருமே பள்ளிக்கூடங்கள்ல இந்தி மொழி ஒழிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, எல்லா மொழியும் ஒழிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏன் இன்னும் கோயில் கருவறைகள்ல மட்டும் சமஸ்கிருதம் மட்டுமே ஒழிக்க வேண்டும் என்று பாஜக ஆசைப்படுகின்றது, உங்களுடைய RSS ஆசைப்படுகின்றது? ஏன் கோவில் கருவறைகளில் தமிழோ இல்ல வேறு மொழியோ ஒழிப்பதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிப்பீர்களா? இந்த கேள்வியோட வைத்து என்னுடைய முதல் சுற்று வாரத்தை காமேஷ் சார், உங்கள் இப்போ விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு இன்னும் இதுவரைக்கும் தேர்தலை சந்திக்கலை. எல்லாருமே சொல்லும்போது அவர் 10% வாக்குகள் இருக்குன்னு அரசியல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் கூட 10லேருந்து 15% வரை அப்படின்னு சொல்லி பல முன்னணி பத்திரிகையாளர்கள் சொல்கிறத கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ எந்த அளவு அவருடைய களமானது எப்படி இருக்கும்? இந்த மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? முதல்ல ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அந்த தமிழனாக பிறந்ததுலேயும் தமிழ்மொழி பேசக்கூடிய பிறந்ததும் பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கூடிய கடவுளுக்கு நன்றியோட இவ்வளோ அருமையான ஒரு மொழிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட தாய்மொழி தமிழ். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கொடுத்த டாப்பிக்லேருந்து நம்ம டோட்டலாக மாறிட்டோம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி டாபிக் என்னன்னா, அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இந்த அரசியல் களம் சூடு பிடிச்சது ஒருத்தர் இப்போ திமுக வர்சஸ் பிஜேபியா, அதிமுகவோட நிலைப்பாடு என்ன, இதுதான். ஆனால் இன்னைக்கு இருமொழி கொள்கையும் மும்மொழி கொள்கையை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இல்லை வர அது தனி டாபிக். அது இதுக்குள்ள நீங்க சேர்க்கவே கூடாது. இருந்தாலும் அதற்கும் சேர்த்து நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் களம், நீங்க திமுக வர்சஸ் பிஜேபின்னு சொன்னீங்க இல்லையா, அதுவே தவறு. முதல்ல களம் இன்னைக்கு வந்து திமுகவா தாவேகாவான்னு வந்தாச்சு. சரிங்களா? இது வந்து சிரிப்பவர்கள் சிரிப்பார்கள், அது ஆணவ சிரிப்புன்னு எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு. அண்ணன் சிரிச்சிட்டு இருக்காரு அவரோட தலைவர் இடத்துல. இதை நான் சொல்லலை. நீங்கள் 10% சொன்னீங்க இல்லையா, எந்த அரசியல், அது 4% சொன்ன சில அரசியல்வாதிகள் கூட இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. ஒரு சாணக்கியர் என்று ஒரு தமிழகத்தின் சாணக்கியராக கூறப்பட்ட ஒரு பெரிய ஊடகவியலாளர், அவர் ப்ரோ பிஜேபின்னு எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட அவரே 26% கொடுத்து, லோயஸ்டா அவர் தான் 26% கொடுத்து, அதிமுகவும் தாவேகாவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறது, கிட்டத்தட்ட 2வது கட்சியாக ரெண்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து முதல்ல இருக்கிறது திமுக 33% அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரபல பத்திரிகை மாத இதழ், பல வருடங்களாக பல ஆண்டுகளாக இருக்கிற மாத இதழ், அவங்க 35% கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு சேனல், மீடியா சேனல் வந்து 35லேருந்து 40 சொல்லியிருக்காங்க. இங்கே 25லேருந்து 30லேருந்து 35 சொல்லியிருக்காங்க. இவர் 26 கொடுத்துருக்காரு. அவங்க எடுத்த சென்சஸ் வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க தான் 18% இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாஜகவுக்கு அவரே தான் கொடுத்தாரு. ஸோ அதனால் அவர் சொல்கிற பிரகாரம் தான் நான் எடுத்துகிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். அப்போ 2ஆம் களம் வந்துருச்சு. இன்னும் களத்துக்கு வரல, இன்னும் பெருசாக மக்களை சந்திக்கலை. நீங்கள் சொல்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ், அது இதுன்னு என்னெல்லாமலாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அது என்ன வேணாலும் வச்சிங்களேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எதா வேணாலும் சொல்லுங்களேன். இப்படிலாம் இருக்கும்போதே, சரியா, இப்படிலாம் இருக்கும்போதே அவர் வந்து கிட்டத்தட்ட 26% வாங்கிட்டார் அப்படின்ட்டுன்னு ஒரு ப்ரோ இருக்கிற ஆன்டி அவர் ஆஃப் தியாவேக்கான்னு வச்சுக்கலாம், அவரே அங்கே வச்சுக்கிறார் கொடுக்குறாரு அப்படின்னா,
அப்போ உண்மை நிலவரம் என்னன்றதை பார்க்கணும். களத்துல இறங்கினா இன்னும் அதிகமாகும். 100% அது நம்பர் 1 கிட்டத்தட்ட தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க சுத்தி வாங்கலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 2021 எடுத்துப்போம், 2016 எடுத்துப்போம். நீங்க பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் இந்த மாதிரி தேர்தலை பத்தி பேசியிருப்போம். இது வரைக்கும் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் கலைஞர் இருக்கும்போது கூட திண்ணை பிரச்சாரங்களும் அரசியலை பத்தின இந்த தேர்தல் 1.5 வருஷத்துக்கு முன்னால யாரும் பேசல. இப்ப பேசுறாங்க அப்படின்னா அதற்கு முதல் காரணமாக நிற்பவர் விஜயண்ணா உள்ள அந்த பாயிண்ட் நம்ம நிச்சயமா பார்க்கணும். இன்னைக்கு இப்பவே யாரோட கூட்டணி 1 மாசம் 2 மாசம் மேக்ஸிமம் 3 மாசம் அந்த தேர்தல் ஏப்ரல் மாசம்னா ஜனவரியில இருந்து ஒரு சூடு பிடிக்கும். யாரோட போறாங்க, இவங்க இந்த கூட போறாங்களாமே, இவங்க இப்படி போறாங்களாமே, சீட் இப்படி பேச போறாங்களாமே, இவங்களுக்கு இவ்வளவாமே அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனா கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கு முன்னாடியே இந்த தேர்தல் கூட்டணிகளும் தேர்தல் கணக்குகளும் போட வைக்குது அப்படின்னா இந்த அரசியலை சூடு பிடிக்க நீங்க சொன்னீங்களா களம், அந்த டாபிக்கு முக்கியமான காரணமா இருப்பவர் தாவேகாவின் தலைவர் விஜயண்ணா. இப்போ அந்த 1வது ஈஸியா வர முடியுமா நீங்க கேட்டீங்கல்ல, அதற்கு சில இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். 2 நாள் முன்னாடி நம்ம முதலமைச்சர் கூட 90% தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னாங்க. 505 தேர்தல் வாக்குறுதி. திமுக 234 மேல நாங்க கைப்பற்றுவோம். இல்ல அப்படியா சார்? அது இல்ல, நான் தேர்தல் வாக்குறுதி பத்தி சொல்றீங்க. தேர்தல் வாக்குறுதியில் அந்த 200 வெற்றி தானே, அதை விடுங்க. அது ஏதாவது சொல்லுவாங்க சார், அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கல. அதெல்லாம் மக்களோட தீர்ப்பு. நாங்க அதுக்குள்ளே வரல. ஃபர்ஸ்ட் எடுக்கிற பாயிண்ட் இவங்க கொடுத்தது, அது நடக்க போறதை விட்டுருங்க. இது கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்க பாத்தீங்கன்னா நீட்டை ஒழிப்போம்னாங்க, ஒழிக்கல. ஸோ அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அது தேர்தல் 332வது தேர்தல் வாக்குறுதி என்னன்னு உள்ள போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பெரிய சூட்சமாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க நீட்லன்றது இவங்க சொன்னதை வச்சு தெரியும். அது என்னன்னா 7.5% 10% மாத்திரன்னு சொல்லும்போது 2.5% கூடுதல் கொடுத்தோம் அப்படின்னா உள்ஒதுக்கீடு அரசு பள்ளிக்கு கிட்டத்தட்ட 1400 பசங்க, கரெக்டாக 1380 பசங்க ஏழை எளிய மாணவர்கள் டாக்டர் ஆயிருப்பாங்க. அது அவங்க செய்யல. அடுத்தது மாதம் முறை மீட்டர் கொண்டு வரேன்னாங்க, செய்யல. பட்டாசு ஆலைகள் எல்லாத்தையும் அங்க இந்த மாதிரி விபத்துகள் இல்லாமல் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றுவாங்க. ஆனால் தினம் ஒரு 5 பேர் 4 பேர் செத்துக்கிட்டே இருக்கான். அடுத்தது பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவேன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் நர்சஸ் இந்த கொரோனா டைமில் இருக்கும்போது அவங்களெல்லாம் நாங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுப்போம், ஐ மீன் அரசு வேலையில் நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. 4.25 கோடி இருந்ததை நாங்கள் படிப்படியாக குறைத்து வருவோம், எங்களால் மட்டுமே முடியும், அதிமுகவின் நிர்வாகற்ற தன்மையால் இத்தனை கோடி உயர்ந்துச்சுன்னாங்க. 21 அவங்க எலெக்ஷன்ல இருக்கும்போது கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நான் சொல்றதெல்லாம். கடன் தொகை 4.25 லட்சம் இருந்துச்சு. அதை நாங்கள் நிர்வாகம் நாங்க செஞ்சு விலைவாசியோட இதை குறைப்போம் அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு 8.25 லட்சத்துக்கு கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, 497வது தேர்தல் வாக்குறுதி 70 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு முதியவர்களுக்கு தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து திட்டம். அதெல்லாம் இன்னும் வெளியிலே வரல, ஓகேவா? அடுத்தது பரந்தூர் விமான நிலையம் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் வாக்குறுதி 43 நினைக்கிறேன். அது 43 தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா நீர்நிலைகள் அப்புறம் விவசாய நிலங்கள் எதையுமே எப்பேற்பட்ட திட்டமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட இதுவா இருந்தாலும் அதை நாங்கள் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம், அந்த திட்டம் நிறைவேற்றப்படாது இவங்களோட விவசாயிகளோட அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொல்ல வரேன். அதான் சொல்ல வரேன். அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. நீங்க பரந்தூர் நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சிலிண்டர் 100 ரூபாய் குறைப்பேன்னாங்க, குறைக்கல. அப்புறம் இந்த மாதிரி டாக்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாம் குறைப்பேனாங்க, ஆனா ஏத்தி இருக்காங்க. முடிக்கவே இல்லை சார். நான் இது அவங்களோட தேர்தல் வாக்குறுதி என்ன சார் சொல்றேன். இதெல்லாம் தாவேகா தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னேன். இல்ல சார், அப்புறம் வர இப்ப நீங்க கேட்டீங்களா முதலாவதா வர முடியுமான்னு கேட்டீங்களா, இது எதுவுமே செய்யாதது. இதெல்லாம் அடிப்படை 505ல அடிப்படையான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவும் செய்யாத போது கண்டிப்பாக மக்கள் அதிமுக மேல ஒரு பெரிய அதிருப்தியில இருக்காங்க. அதை மாற்ற திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க. அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க. இல்ல திமுக டக்குன்னு மாத்திட்டேன், திமுக தான் அதிருப்தியில இருக்காங்க. அதிமுக மேல ஆல்ரெடி இருந்துட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு. இப்ப திமுக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அதிருப்தியில தானே திமுக வந்துச்சு 21ல. அதனால இந்த 2 கட்சிகளும் சரி அண்ணையும் சேர்த்துக்கிறேன், 2 கட்சிகளும் இல்லாமல் ஒரு புது கட்சி, ஒரு புது மாற்றம், ஒரு புது தலைவர் வந்தால் ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு இதுக்காக
அடுத்த கட்டமாக அதான் நீங்க கேட்ட அந்த முதலிடத்தை நோக்கி 26ல பெரிய வாய்ப்பு இருக்குன்றது இங்க நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். திரு விஜயகுமார் சார், இப்போ வந்து இப்போ களம் வந்து இப்போ ஏற்கனவே நான் முதல்ல முன்னுரையில் குறிப்பிட்ட மாதிரி திமுக பிஜேபி என்ற அளவில் மாறி வருகிறது. உதாரணம் சொன்ன முன்னாடி நீங்க சொன்னீங்க செங்கோட்டையன் அவர்கள் பற்றிய பேச்சுக்கள் இருந்தாலும் கூட அது பெரிய அளவில் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காரு, இதை பற்றின பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் இன்னைக்கு பேச்சுன்னு வரும்போது பிஜேபியா திமுக வந்த அளவு தானே பேச்சுக்கள் இருக்கு. அதாவது திண்ணை பிரச்சாரத்தை இன்னைக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக பிரச்சாரத்தை இப்போதே ஆரம்பித்து விட்டது. பூத்து கமிட்டியும் போட்டுட்டோம். எல்லாமே நடந்து வேலைகள் நாங்கள் களத்தில் நாங்கள் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். களத்தில் எங்கே தவிர்த்து விட்டு வேறு யார் இருக்கா? களத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம். நம்ம வந்து தொடர் தோல்விகள் தான், 11 தோல்விகள் வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். மீண்டும் வந்து நிற்கும் போது என்ன ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வரீங்கன்றதான் மக்கள் அதாவது கேள்வியாக இருக்குது. அதாவது தேர்தல் காலத்தில் வந்து வெற்றி தோல்வி எல்லாம் மக்கள் ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கின்னு அங்கே பணிகளை செய்வது தான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சிகளுக்கு உண்டான இது. அப்படி பார்க்கும்போது இப்போ இவர் சொல்கிற அத்தனையுமே திமுகவினுடைய எதிர்ப்பாளிகள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எதையுமே நிறைவேற்றாமல் போனது எல்லாமே மக்கள் வந்து இன்று திமுகவின் மீது ஒரு எதிர்ப்பான மனநிலையில் ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமை, இப்படி திமுக அரசை வந்து எதிர்ப்பு சூழ்நிலைகள் நிறையா வருது. அந்த எதிர்ப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இவர்கள் இப்போது கையில் எடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் தான் மும்மொழி கொள்கை. இந்தி வருகிறது, இந்தியை எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்று பாஜகவும் திமுகவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றீங்களா? அதாவது மறைமுகமா நீ நான் ஏத்துற மாதிரி ஏத்து, நான் திட்டுற மாதிரி அடிக்கிற மாதிரி நான் அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவுன்னு கூட இருக்கலாம். சரி, இல்லைன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்னரே அமைதியாவே இருந்துனே இருப்பாரு. திமுகவின் மீது மக்கள் மனநிலை கொதிப்பாக எழுகின்ற பொழுதெல்லாம் அதை மடமாற்றம் செய்வதற்காக உடனே திமுக ஆளுநர் வேண்டாம் வேண்டாம் சொல்ற உடனே கேளுங்க. இதுக்கு தான் உடனே என்ன பண்ணிடுவாரு கவர்னரு, அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தர்கள் துணைவேந்தர்கள் பிரச்சனை கையில் எடுத்துருவார். அப்ப அது இல்ல ஏதோ திமுகவை வந்து காப்பாத்துறதுக்கு அந்த பிரச்சனை மக்கள் வந்துட்டு அவர்களை இது பண்றது. அதே போலதான் இப்போதும் மத்திய அரசு நான் கேட்கிறேன், மத்திய அரசை எதிர்த்து நீங்கள் எங்க போராட்டம் நடத்தணும்? உங்களுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டில் இருந்து 39, பாண்டிச்சேரி 40 கொடுத்திருக்கிறார்கள். நீங்க போராட வேண்டிய இடம் பாராளுமன்றம். பாராளுமன்றத்திலே தானே உங்களுக்கே செத்து போன சமஸ்கிருதத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு, உயிர்ப்புடன் இருக்கின்ற தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்கீடும் போது அங்க நீங்க போர்க்கோளம் பூண்டு போராட்டம் நடத்தி அங்க நீங்க அந்த பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டாமா? வேணுமா? நாங்க முடக்கணும் இல்ல. அதிமுக காவிரி நதிநீர் மேலாண்மை வேணும் என்பதற்காக போராடணும்ல. ஆனா நீ போராட்ட வேண்டிய நடத்துற எங்க இடம்? அங்க போராட்டம் நடத்தாம நீங்க போயிட்டு ஆட்சியர் முன்னாடி, கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி யார் போராட்டம் நடத்தும்? ஒரு அமைப்பு நடத்தும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அமைப்புகள் தமிழக அரசை எதிர்த்து நடத்த வேண்டிய போராட்டம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி. நீங்க மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி தபால் நிலையம் முன்போ ரயில் நிலையம் முன்போ எங்க மத்திய அரசு அலுவலகத்துக்கு எதிர்த்து தானே இந்த ஆளும் திமுக அரசு போராட்டத்தை நடத்தி. போராட்டம் என்பது மக்களை ஏமாற்றுகிற நாடகத்தை கையில எடுத்திருக்கிற திமுக. அதாவது திமுக படுகொலை அதிமுக என்கின்ற மகத்தான மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சி பேசலாம் சார். திரு மோகன் சார், அதாவது இப்போ அதிமுக திமுக என்ற களம் தான் எப்பொழுதுமே இருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ திமுகவே பல முறை அதிமுக நீங்க பலமா இருக்கணும், நம்ம 2 பேரும் தான் எதிர்கட்சிகளாக இருக்கணும், வேற கட்சிகள் வரக்கூடாதுன்னு திமுக தலைவர் அவர்களே சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு சூழல் வேற மாதிரி இருக்கு. பல கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தென்படுகிறது. அதை பற்றி உங்களுடைய பார்வை? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கூட்டணி வந்து எங்களுக்கு வந்து வலுவாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவுடைய கூட்டணியே இல்லை. எங்க கூட்டணியை பார்த்து இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி வருமான்னு பேசுகின்றார்களை தவிர்த்து அவருடைய கட்சியை வலிமைப்படுத்தவில்லை. அவர்களுக்கு 2 கோடி உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்றார்கள். கண்டிப்பா அதிமுக தவிர்த்து இப்போ சார் சொன்ன மாதிரி இது தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், நான் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அவர்களுடைய கட்சிகள் உருவாகி இருக்கிறது. அந்த கட்சிகள் பல கட்சிகள் உருவாகி இருக்கிறது என்றாலும் கூட அவர்களுடைய வாக்குகள் எங்கே இருந்து எடுத்து செல்ல போகிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதுல ஏடிஎம்கே தான் அதிகமாக பாதிக்கும். ஏடிஎம்கே தான் அதிகமா பாதிக்கும். சிறுபான்மை ஓட்டு பிரியம், உங்களுடைய வாக்குகள் திமுகவுடைய வாக்குகள் தான் பிரியம். சிறுபான்மை மக்களை நாடகம் ஆடி ஓட்டு வாங்கி கொண்டிருக்கிற ஓட்டு பிரியம். கொஞ்சம் அமைதியா இணையத்துல பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க மோகன் சார். நீங்கள் வாங்கிய வாக்குகள் 85 லட்சம் மட்டும்தான்.
எங்கே உங்களுடைய ஓட்டு 1,15,00,000 ஓட்டு எங்கே போயிட்டது? அதை நீங்கள் ஆய்வு செய்தீர்களா? உங்களுடைய கூட்டணி உங்களுடைய கட்சிகளை எல்லாம் நீங்க வலிமையாக இருக்கிறீர்களா? நாங்கள் வலிமையா இருக்கோம்னு சொன்னா போதுமா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உங்களுடைய கூட்டணியை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள் தான் நாங்க சொல்றோம், தவறெல்லாம் சொல்லல. உங்களுடைய கூட்டணியே 3ஆக 4ஆக பிரிந்திருக்கிறது, ஏன் ஒன்று சேரவில்லை? அதை நீங்க ஏன் கவனிக்கல? எங்களை பார்த்து கேட்கறீங்க. அந்த கூட்டணி இல்ல, நீங்க பிஜேபிக்கு மறைமுகமாக இருக்கின்றீர்கள், ஆதரவு தெரிவிக்கின்றீர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே. ஐஎன்டிஏ கூட்டணியில் எப்படி பிஜேபி வரும்? அது புரியாமல் எப்படி பேசுகின்றார்கள்? மாநிலத்துல பல்வேறு நிலைப்பாடுகள் அதுதான் நான் சொல்றேன். அப்போ அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில திமுக வராது இல்லையா? சொல்றாரு பாருங்க, உண்மைதானே? அப்ப எப்படி நாங்க மறைமுகமா கூட்டணி வச்சிருக்கோம்னு அவர் சொல்லுவாரு, ஏடிஎம்கே பீப்புள். அது தவறு தானே என்று சொல்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மும்மொழி கொள்கை அதுல ஆய்வு செய்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாம் ஆய்வு செய்து நமக்கு தேவையா என்றெல்லாம் நம்ம ஆய்வு செய்வோம். ஏன்னா ஒரு மொழியை அடித்து இன்னொரு மொழியை நீங்க உருவாக்க கூடாது என்றால் உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி இல்லையா? அப்போ அந்த தமிழுக்கு ஏதாவது பேராபத்தில் வந்துவிடுமோ என்ற பயத்தின் காரணமாக தான் இருமொழி கொள்கையை நாம் கடைபிடிக்கின்றோம். எல்லா கட்சியும் கடைபிடிக்கிறதா இல்லையா? சரி, ஓகே. எக்ஸப்ட் பிஜேபி இல்லையா? என்றால் அவர்கள் மத்திய அரசோடு இருக்கின்றார்கள், மத்திய அரசு கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் இருப்பதனால் அவர்கள் சொல்றாங்க. ஆனா இங்கேயும் ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே மோகன் சார், நான் மறுபடியும் வரேன் சார். நான் மறுபடியும் வரேன். திரு ஹரிகரன் அவர் கேள்விக்கு ஆய்வு செய்தீர்களா என கேள்வி கேட்டாருங்க. ஆய்வு செய்தீர்களா? அந்த ஆய்வுங்க நாங்கள் தொடங்கிட்டா நடத்தி கொண்டே இருக்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? வரேன் சார். இல்ல சரி, நான் வரேன் திரு ஹரி. அதாவது இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னு வரும்பொழுது அனைத்து கட்சிகளும் தமிழகத்தில் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் தேர்தல் சந்திக்கும் பொழுது கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இதில் கட்டாயிடுச்சோ அப்படின்ற ஒரு சூழல் வருது இல்லையா? இல்லை சார், இன்னைக்கு நடக்கிறது ஒரு அரை கூவல் சார். எல்லாரும் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றதெல்லாம் ஒன்று, ஆனால் இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இவங்க செயல்படுறதெல்லாம் ஒன்று. முன்னுக்கு பின் முரணாக பேசுவது தமிழ்நாட்டில் ஓடி கட்சி. அதுவும் இன்னொன்று காமேஷன் தமிழக வெற்றி கழகத்தை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட அந்தளவு பேச மாட்டாங்க. அண்ணன் ரொம்ப தூக்கி போய் உச்சாணித்தில் வச்சுட்டாரு. ஒரே விஷயம், கலர் ஜெராக்ஸ் அண்ணன் விஜய், நான் அதை ஏன் பதிவு பண்ணுறேன், கலர் ஜெராக்ஸ் அண்ணன் விஜய் பணியூருக்கு வந்தார், அப்படியே பறந்து போயிட்டார். அதோட எங்கே பார்த்தீங்க அவரை? இன்னொன்று, மக்களை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாரு. நாங்கள் வராத போதே எங்களுக்கு இவ்வளோ இருக்குது, நாங்கள் வந்தோன்னா சார் ஒருத்தங்க எலெக்ஷன், ஓட்டு, முதலமைச்சர், இதை தாண்டி தமிழக வெற்றி கழகம் பேசிய ஒரு பேச்சு சார். மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நீங்க பரந்தூர் மேட்டர் நான் சொல்லிட்டேன். பரந்தூர் வந்துட்டாரு, பறந்து போயாச்சு. இன்னைக்கு மக்களுக்கு பரந்தூரை தாண்டி பிரச்சனையே இல்லையா? இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே கலந்து கொள்ளாம நான் முதலமைச்சராக போறேன், எனக்கு 26, 36, 46 ஏலம் போடுறாங்களே. மக்களை கேவலம் நினைக்கிறீங்களா? கேவலப்பட்டு போவார்கள். அதை நான் பதிவு பண்ணுறேன். இன்னொன்று சார், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவங்க எல்லாம் அரைக்கோல் விட்டுட்டே இருக்காங்க. ஐயோ நாங்கள் தான் பெரிய கட்சி, ஐயோ நாங்கள் தான் பெரிய கட்சி, ஐயோ மக்கள் என் கூட தான் இருக்காங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. இன்றைக்கி நிதர்சனமான உண்மை, திமுகவை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு திராணியும் தெம்பும் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அவர்கள் இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட இன்னைக்கு திமுக பதில் சொல்ல முடியல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் பதில் சொல்ல முடியல. விஜய் என்ன விஷயத்தில் ஒரு விஷயம் மறந்துட்டேன். இருமொழி கொள்கை நான் விஜய் சொல்றாரு. விஜய் அண்ணன் ஒரு ஸ்கூல் நடத்துறாரு. அண்ணன் புரட்சி அதுல தவறு, அத நான் தெளிவுபடுத்திட்டேன். ஸ்கூல் நடத்தல, ஒரு ட்ரஸ்ட்க்கு கொடுத்திருக்காங்க, அவரோட லேண்ட் ஒரு ட்ரஸ்ட்க்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் நடந்துச்சு, அவர் நடத்தவில்லை. அவர் நடத்தவில்லை. அத முதல்ல தவறா பேசாதீங்க. அவங்க தலையிலே முதல்ல தவறா பேச சொல்லுங்க. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ஒரு ஃபேக்ட்ஸ் வெளியிடுறாரு. நாங்க தரவுகள் இல்லாமல், நாங்க லெட்டர்பாடு கட்சியா, தரவுகள் இல்லாமல் விஷயங்களை சொல்வதற்கு நாங்க 19 மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிறோம். 19 ஒரு விஷயத்தை பேச போறது இல்ல. அதுல ஓனர் என்ற பெயர்ல ஜோசப் விஜய் என்று இருக்கிறது. நான் முடிச்சிடறேன், கேட்டுக்கோங்க. அப்படியெல்லாம் ஹிந்தி, அப்படியெல்லாம் இவங்க ஹிந்தி வச்சு இவங்க எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய ஸ்கூல்ல நடத்துறாங்க, பல ஃபீஸ் வாங்குறாங்க. இவங்க பசங்க எல்லாம் அமெரிக்கன் கான்வென்ட்ல படிக்குது. ஏழை பிள்ளைகள் பயன்படணுங்க. நீங்க என்னதான் பொய்ய செட் பண்ணி அங்கேயும் இங்கேயும் அடிச்சு பேசுனீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மாறி போயிருமா? நீங்க ஃபுல்லா இங்க இருக்கவங்க எல்லாம் பொய்யர்கள் கூட்டமாக இருந்தால் எல்லா கட்சிகளும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, எல்லா கட்சின்றத முதல்ல நிப்பாட்டுங்க சார். பொய்யர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு உண்மை பேசுற ஒருத்தனை கார்னர் பண்ணா உண்மை பேசுறவன் பொய் பேச முடியுமா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படிப்பட்ட ஒரு அவசியமே இல்லை. இன்னைக்கு யுத்தம் இந்த பாஜகவா இல்ல இந்த விடியா திமுகவா? இந்த யுத்த களத்தில் நீங்க மொத்தமா சொல்ல முடியாது. 234 தொகுதியிலையும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்தந்த கட்சிகளை, குறிப்பா திமுகலையும் அதிமுக தான் இருக்காங்க. இப்போ அவங்க மக்களோட குரலா தான் அவங்க ஒழிக்க முடியும். அவங்க கருத்தை தான் எடுத்துக்க முடியும். நீங்க பிஜேபி
அது இல்ல அப்படின்னு சொல்றது அவங்க இல்ல பிள்ளைகள் இல்ல இல்ல சொல்றது இதுவரை இல்ல இதுவரை இவர்கள் பேசிய பேச்சு, இவர்கள் ஓட்டிய படம் எல்லாம் எங்க தாத்தா காலத்துல அப்பா காலத்துல ஏமாந்து போனாங்க சார். நாங்க இல்லன்னு மறுக்கல, நாங்க ஏமாறலன்னு சொல்ல, ஏமாந்துட்டோம். சரி, ஓகே. நாங்க இன்னைக்கு கரையேற விரும்புறோம். அந்த கரையேற விரும்புவதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அற்புதமான இயக்கம், தமிழக மக்களுக்காக நிற்கிறது. இன்னொன்னு சகோதரர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அப்படி சொல்லிட்டாரு, திமுக பாஜகவோட போவோம். உங்களுக்கு எப்படி கொள்கைகளும் கோட்பாடுகளும் வச்சிருக்கீங்களோ ஒரு காலமும் திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்காது. காரணம் துரோக கட்சி திமுக, என்றும் பாஜக போவாது சார். கடைசியாக சொல்வது ஒன்றுதான், நீங்க மாணவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெற்றோர்களை எல்லா செக்டார்லயும், அது எஜுகேஷன் ஆரம்பிச்சு, ஹெல்த் செக்டர் ஆரம்பிச்சு, பார்மசி, ஃபார்மர் ஆரம்பிச்சு, விவசாயம் தொடங்கி எல்லா இடத்துலயுமே நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்களே, பொய்யை எவ்வளவுதான் பேசுவீங்க? இந்த பொய் பிம்பம் உடையும், மக்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க. இன்னைக்கு நாங்க கொடுத்த ஹேஷ்டாக் இன்னைக்கு பெரிய வரவேற்பு. புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் பக்கம் தமிழகம் வந்துருச்சு, பாரதிய ஜனதா கட்சி பக்கம் தமிழகம் வரும். இவர்கள் பேசுவது அனைத்தும் அரை கூவல். நன்றி நன்றி. ஜான்பால், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க செய்து பதிவு பண்ணுங்க. இல்ல, நிறைவு கருத்து அப்படின்றது ஒரு 2 நிமிஷம் நேரம் கொடுங்க. சொல்லுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்க பாஜக திமுக வா அப்படின்னு அரசியல் கட்டமைப்பு கட்டமைக்கப்படுகிறதா, அது ஒரு போலியான பிம்பம். அப்படி ஒண்ணும் கிடையாது. இங்க பாஜகவுக்கு ஒண்ணுமே பெருசா ஒண்ணும் கிடையாது. பேசலாம் தொடர்ந்து. சொல்லுங்க ஜான்பால், நிறைவு செய்யுங்க நீங்க சுருக்கமா. ரைட், ஓகே. அதாவது குடிவாரி கணக்கெடுப்பு, இங்க இருக்கின்ற குடிவாரி கணக்கெடுப்பு, இந்த நிலைப்பாட்டுல அதிமுகவோட நிலைப்பாடு என்ன, திமுகவோட நிலைப்பாடு என்ன, பாஜகவோட நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன? அப்புறம் நீங்க சொல்லும் போதும் ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்புறம் அவரு பிஜேபி சார்ந்த சகோதரர் ஹரிஹரன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, மும்மொழி கொள்கை நிலைப்பாட்டுல பாஜக மட்டும் தான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா செயல்படுகின்றது அப்படின்னு சொன்னார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதே இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மும்மொழி கொள்கையில் என்ன? கண்டிப்பா இதே கூட்டணியில தான் திமுக இருக்குது. காங்கிரஸ் கட்சி மும்மொழி கொள்கை நிலைப்பாட்டில் என்ன நிலைப்பாடு இருக்குது? ஏன் மும்மொழி கொள்கை பத்தி இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக தேசிய நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, கொஞ்சம் நிறைவு செய்யுங்க. நம்ம அடுத்து வேற ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா விரிவா பேசுவோம். நீங்க எல்லாருக்கும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுத்தீங்க, நான் அதுக்கு கருத்தை வச்சுக்கிறேன், அப்புறமா நீங்க பேசுங்க. தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமையினுடைய நிலைப்பாடு என்ன மும்மொழி கொள்கையில்? இதை இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமை இல்ல மும்மொழி கொள்கையில் தான் எங்களுடைய நிலைப்பாடுன்னு சொல்லிட்டா, திமுகவோ இல்ல அதன் கூட்டணி கட்சிகளோ காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியில வருமா? கண்டிப்பா உங்க கேள்வி புரியுது சார். நன்றி நன்றி. மழை காலத்துல முளைக்கிற காளான்கள் போல கொள்கை இல்லாம எதுவுமே இல்லாம முளைக்கிற கட்சிகள் இல்ல நாம் தமிழர் கட்சி. இது கொள்கை, இது கொள்கையோட வளர்ந்த கட்சி. 2009ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் தேசியம் என்ற தத்துவார்த்தத்தை ஏற்று பல லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டு வளர்ற கட்சி. பாஜக மாதிரி கோட்பாடு கட்சி நடத்தல. நாங்கள் தமிழர்கள், நாங்க தமிழக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம். நன்றி 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 சார். நன்றி திரு காமேஷ். இதை போன்ற புதிய கல்வியை நாம் தமிழர். நன்றி சார். நன்றி ஜான்பால். இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக பேசுவோம். இணைப்பில் கூட கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நம்ம பேசலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக பேசலாம். இப்போ தம்பி கேட்டதுக்கு ஹரிஹரன் சாருக்கு எல்லாத்தையும் நான் விளக்கிடுறேன். ரொம்ப டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். கூட்டணி பொய்கள் எல்லோருமே பொய் பிரச்சாரங்கள் சொல்றாங்க. அவங்க கூட்டணி கட்சியான பாமக, ஓபிஎஸ், டிவிகே, டிடிவி தினகரன், இவங்க எல்லாருமே என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? இருமொழி கொள்கையில அவங்க எல்லாருமே பொய் பிரச்சாரம் பண்றாங்களா? அவங்க கூட்டணியில ஏன் பொய் பிரச்சார ஆட்கள் உள்ள வச்சிருக்கீங்க? கைட்டு விட வேண்டியதானே? அங்கேயே அது ஒரு தவறு நிக்குது. அப்புறம் இவர் சொன்னாரு, நான் ஏழை மாணவர்கள் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களால போயிட்டு ஒரு ஹிந்தி பிரச்சார சபா மற்ற இடத்துல எல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹிந்தி பிரச்சார சபால இதுவரைக்கும் தமிழகத்தில் 20 லட்சம் பேருக்கு மேல் தமிழகத்தில் ஹிந்தி படிச்சிருக்காங்க. நாங்க ஹிந்தி படிப்புக்கு எதிரி அல்ல, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரின்றோம். அதை ஏன் சொல்றோம்? நான் சமஸ்கிருதத்துக்கு 1047 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. அப்புறம் இந்திக்கு 90 கோடி ஒதுக்கிருக்கீங்க. ஆனா தமிழுக்கு மட்டும் ஏன் சார் 22 கோடி ஒதுக்கிருக்கீங்க? எங்க ரெஃபரன்ஸ் இருக்கு? இதை விட மோசம் தெலுங்கு, கன்னடம் வெறும் 3 கோடி ஒதுக்கிருக்கீங்க. இல்ல நான் முடிச்சிடுறேன், சுருக்கமா தான் சொல்ல வரேன்.
அதே மாதிரி அவர் படிப்பை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு 52% கிராஸ் ரேஷியோ நிக்குது. உங்களோட புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்து இதுக்கப்புறம் தான் நீங்க ஆரம்பிச்சு 2040 தான் அந்த டார்கெட்டை ரீச் பண்ண போறீங்க. ஆல்ரெடி ரீச் பண்ணி ஜெயிச்சவனை பாப்பீங்களா இருப்பீங்களா? கடைசியா முடிக்கும் போது ஒரே ஒரு திருக்குறள், வான் நோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடின்ற மாதிரி 2026 ஒரு சிறந்த தலைவனைக்காக காத்து கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக விஜயன் தான் தமிழக மக்களுக்கு சேர்ப்பார் என்று சொல்லி இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்றைய விவாதத்தில் நம்முடன் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.